எனக்கு வந்து ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்டில் சபாநாயகர் போஸ்ட்டில் என்னை உட்கார வச்சு என்னை நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க. அது எதுக்குன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 25 பேர் இங்கேருந்து நம்ம கிராமிய இசைக்கலைஞர்கள்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்பர்ன், அடிலைட் ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்கேருந்து ஒரு 20-25 பேர் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு 1 மாதம் இருந்து இந்த பறை இசையை, நம் இசையை அங்கே போயிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு தடவை நான் வந்து மேடையில் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது பறை இசை வச்சு அங்கே இருக்கிற அடிலைட்டில் இருக்கிற மேயர் ஒரு மேடம் அதே ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாங்க. மேயர் ட்ரெஸ்லேயே ஒரு 2 எம்பி எல்லாரும் மேடைக்கு வந்து எங்ககிட்ட இருந்த அந்த பறையை அவங்க வாங்கி அப்படி ஒரு அந்த பறை இசையை அவங்க வாசிச்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஃபாரினர்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடினாங்க. அது ரொம்ப பெருமையான விஷயம். அதற்காக ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்டில் எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க. சித்திரை மாதம் வந்தால் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குவார். அவர் எந்த வருஷம் 34 வருஷமாக கள்ளழகர் ஆற்றுல இறங்கும் போதெல்லாம் வாராரு வாராரு அழகர் வாராரு, அந்த பாட்டு எப்படி ஒரு ஆந்தமாக அமைஞ்சதோ அதே போல் ஆயுத பூஜைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த பாட்ஷா படத்தில் ஆட்டோக்காரன் இது வந்து ஒரு ஆந்தமாக ஆயிடுச்சு. எல்லா வருஷமும் இதை போடுவாங்க ஆயுத பூஜைக்கு, சித்திரை மாதா. அது போல ஆதிசிவன் அடித்த பறையடா அந்த பாட்டும் எங்கெங்கே பறை இசை குழுவினர்கள் வந்து ப்ரோக்ராம் நடத்துகிறாங்களோ அங்கெல்லாம் என் பாட்டு, என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு ஆந்தமாக நான் பண்ணியிருக்கேன். அதை வந்து எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு ஆந்தமாகவே ஆக்கணும். அதுதான் என்னுடைய எய்ம். அது என்னுடைய எய்ம். எப்படி நான் ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போயிட்டு எல்லாத்தையும் பறை இசையை நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்தேனோ அது போல் இங்கே இந்த பாட்டு ஆந்தமாகணும். அதை எல்லாரும் பாடணும், அது எல்லாரும் பறை இசையை வாசிக்கணும், அதை மதிக்கணும்.